நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சு? இந்த லட்சுமி கத்திக்கிட்டே இருக்கே, என்னன்னு தெரியலையே. தூக்கம் வேற வருது. சரி எந்திரிச்சு போய் பார்ப்போம் என்னாச்சுன்னு தெரியல. ஒரே கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு. மணி என்ன இருக்கும்? 5 ஆயிருச்சா? இந்த கோழி கூவுற சத்தம் கூட நம்ம காதுல விழலையே. வருணே, வருணே, எந்திரிப்பா, மணிய பாரு 5 ஆயிருச்சு. சந்தைக்கு போகணும்னு சொன்ன, எழுப்பி விட ஆத்தான்னு சொன்னான். இப்ப எழுப்புனா எந்திரிக்க மாட்டேங்கிறான். அரிசின்னு அள்ளி பாப்பாரும் இல்ல, உமின்னு ஊதி பாப்பாரும் இல்ல. என்னத்த சொல்றது? வானதி, வானதி, மணி 5 ஆயிருச்சுமா. அது சரி, சும்மாவே இவ எந்திக்க மாட்டா. இப்ப வயிற்று பிள்ளைக்காரியா வேற இருக்கிறா. என்னத்த எந்திக்க போறா? சரி, தண்ணி எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடுக்கு தண்ணி வச்சு புல்லு வச்சிருவோம். இல்லை இது கத்திக்கிட்டே தான் இருக்கும். கத்திக்கிட்டே இருக்காதீங்க, ஏதோ வந்துட்டேன். தண்ணி எப்போ வரும்னு தெரியலையே. தண்ணி வேற கொஞ்சம் தான் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் தண்ணி எல்லாம் மாடுகளுக்கு வச்சுட்டு அப்புறமா நாம தண்ணி வருதான்னு கேட்போம். தண்ணி எந்த நேரம் விடுறான்னு தெரியல. இவ வேற எப்போ எந்திக்க போறான்னு தெரியல. அந்த காலத்துல ரெட்டை குடம் போட்டு கையை பிடிக்காம கொண்டு வந்தோம். இப்போ ஒரு குடம் கூட தூக்க முடிய மாட்டேங்குது. ஸ்ரீராம காமாட்சி, இந்தாங்க தண்ணி வச்சாச்சு, நல்லா குடிங்க. நான் போய் உங்களுக்கு புல்ல எடுத்தாண்டு வரேன். மணி அலாரம் அடிச்சிருச்சு. நல்லா தூங்கிட்டோம். தூக்கமா வருதே, தூக்கம் போக மாட்டேங்குது. இது என்ன தூக்கம் இன்னும் வந்துட்டே இருக்கு? ஏங்க எந்திரிங்க. அச்சச்சோ, எழுப்பி விட சொன்னாங்க, மறந்தே போயிட்டோம். 5 மணி அலாரம் வைக்கிறதுக்கு 6 மணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஏங்க எந்திரிங்க, சந்தைக்கு போகணுன்னு சொன்னீங்க, டைம் ஆயிடுச்சு பாருங்க, எந்திரிங்க. இவங்க எந்திரிக்கிற மாதிரி தெரியல. கீழே அத்தை வேற என்ன சொல்ல போகிறாங்களோ. நம்ம போவோம். அத்தை இப்போதான் எந்திரிச்சிருக்கீங்களா? நான் கூட பாய்ந்தே போயிட்டேன், நீங்கள் அப்போவே எந்திரிச்சிருப்பீங்களோன்னு. நல்ல வேலை. சரித்த, நான் போய் மாடுக்கெல்லாம் தண்ணியும் புல்லும் வச்சுட்டு வரேன். ஆமாம், புல்லும் தண்ணியும் நீ கொண்டு வருவேன்னு அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. போ, எல்லாம் வச்சு முதல்ல போய் குளி. அத்தை கோவத்துல பேசுற மாதிரி இருக்கு. லேட்டா எந்திரிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த காலத்துல 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டோன்னு இப்போ உள்ள பிள்ளைக்கு எங்க எந்திக்குது? அத்தை கெட்டி குளிக்கிறதுக்கு எதுவும் எடுத்துட்டு வரல. வண்டி மேல போடுறேன், எடுத்துக்கோ. நம்மள அத்தை எப்படிலாம் வேலை வாங்குவாங்க. இப்ப நம்ம மாசமா இருக்கிறதுனால அத்தை நமக்கு எல்லா வேலையும் செய்யுது. செய்யட்டும் செய்யட்டும், இப்படியே எல்லா வேலையும் வாங்கிடணும்.
அத்தை, மாத்து துணி எடுத்து வச்சிருங்க. நம்மள கால் மேல கால் போட்டு எப்படிலாம் வேலை வாங்கி அதிகாரம் பண்ணாங்க பார்க்கட்டும் இப்போ. என்ன டீ, வாய்க்குள்ள எதையோ முணங்கிட்டு இருக்க? சரி, வயிற்று பிள்ளைக்காரியேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். குளிக்க வரும்போது துணியெல்லாம் எடுத்து வைக்கணும் கூடயா தெரியாது? பிடி. வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு, சும்மா தண்ணிக்குள்ளேயே இருக்காத. சட்டு புடுன்னு குளிச்சுட்டு சீக்கிரம் வா. இம்பட்டு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் எப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க? எங்க எந்திரிங்க, மணி ஆயிடுச்சு பாருங்க. தண்ணி குழி ஊத்திடுவேன், சீக்கிரம் எந்திரிங்க. நீ செஞ்சாலும் செஞ்சிருவேன், ஏதோ எந்திரிச்சிட்டே வானதி. நீங்க இன்னைக்கு சந்தைக்கு போன மாதிரி தான், கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பே இல்லைங்க. போய் குளிச்சுட்டு வாங்க. அத்தை இருங்க, நான் சமையல் பண்றேன். காய்கறி எல்லாம் நான் வெட்டுறேன் அத்தை. தண்ணி இன்னைக்கு தான் விடுற நாள், எப்போ விடுறாங்கன்னு தெரியலையே. இல்லைன்னா சாமக்காட்டில் விட்டுருவாங்க. தூக்கத்துக்கு எடுத்து தான் பிடிக்கணும். வானதி, வானதி, இன்னைக்கு கம்மா வீட்டு வேலை இருக்கேட்டி. வெள்ளனையே வேலையை முடிச்சுட்டு வந்துரு. இன்னைக்கு பதிஞ்சாதான் இந்த வாரம் வேலை பார்க்க முடியும், சரியா? ஆட்டோ வசந்தி அக்கா, இந்த வேலையை நான் சட்டு புட்டுன்னு சீக்கிரம் முடிச்சிடுறேன். போகிறப்போ ஒரு சத்தம் கொடுங்க. சரிட்டி வானதி. தண்ணி வேற விடுறேன்னு சொன்னா, இப்போவே விட்டால் போகிறதுக்குள்ளே பிடிச்சி வச்சுட்டு கிளம்பிடலான்னு பார்க்கேன். விட்டு தொலைய மாட்டேங்கிறான். கரெக்டாக 8:45க்கு விடுவான். நம்ம போகிற நேரத்துக்கு தண்ணியும் பிடிக்க முடியாது, ஒன்றும் பிடிக்க முடியாது. அத்தை கேட்டுக்கிடுங்க, தண்ணி இப்போ வந்துருமா. நான் போயிட்டாலும் நீங்கள் மறக்காமல் பிடிச்சிருங்க. என்ன வசந்தி, உங்கள் ஆத்தாளுக்கு முடியாமல் இருந்துச்சே, இப்போ தேவலையா? நல்லா உங்கள் ஆத்தாவை பார்த்துக்கோங்க டீ. அவ தாண்டி உங்களை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆமாம் அத்தாச்சி, இப்போ கொஞ்சம் தேவலை. கொஞ்சம் எந்திரிச்சு நடமாடுறாங்க, வீட்டுக்குள்ளேயே நடமாடிட்டு இருக்காங்க. சரிக்கா, வேலைக்கு போகும்போது மறக்காமல் ஒரு சத்தம் போடு. தண்ணி வந்தாலும் ஒரு சத்தம் போட்டிருக்கா. சரி டீ வானதி. ஏட்டி, பத்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு பாரு. தண்ணி வந்துருச்சுன்னு கத்துறா. சீக்கிரம் குடத்தேடு வானதி. அது தண்ணி விட்டுட்டாங்களா? வேலைக்கு போன அப்புறம் விடுவாங்கன்னு பார்த்தா இப்பவே விட்டுட்டாங்களே. சரிடி, சீக்கிரம் வா வானதி.